ஒரு வயது முதிர்ந்த ஒரு விவசாயி இடுப்பில் ஒரு கஞ்சை கட்டையும் தலையில் ஒரு தலைப்பாகவும் உதடுகள் குன்றியும் சுருங்கியும் பூமாங்கியும் இவர் நிலத்தில் உழுது கொண்டிருப்பார். சந்தோஷமாக பாடிக்கொண்டே இருப்பார். அவ்வழியாக இந்த அரசன் ஒருவன் வருகிறான். காட்டில் வேட்டையாடிவிட்டு வருகின்றார். தன்னுடைய பரிவாரங்களோடு வருகிறார். மிக செல்வ செழிப்பான அந்த அரசன் இவரை பார்த்து பூரிப்படைக்கிறார். இப்படி ஒரு மனிதரா சந்தோஷமாக இருக்கிறாய் என்று குதிரையை விட்டு இறங்கி, எப்படி நீ சந்தோஷமாக இருக்கிறாய் என்று கேட்கின்ற அந்த முதியவர் சொல்லுகின்றார், எனக்கு வேலை பளு அது அதிகமாக இருக்கிறது. நான் உழுதால்தான் எனக்கு 8 அணா கிடைக்கும். உங்களோடு பேசினால் என்னுடைய எஜமானுக்கு நான் துரோகம் செய்து விட்டதாக இருக்கணும். சரியப்பா, இருக்கட்டும். எனக்காக நீ எப்படி சந்தோஷமாக இருக்கிறாய், 2 வார்த்தை சொல்லிவிட்டு செல்லேன் என்று கேட்பார். அந்த விவசாயி சொல்லுகின்றான், எனக்கு ஒரு கை களவு கூட காணி நிலம் கிடையாது, கையளவு கூட நிலம் கிடையாது. நான் குளிக்கு தான் வேலை செய்கிறேன். அவர் 8 அணா கொடுக்குறாரு. எஜமா, குடும்பத்துக்கு 2 அணாவும் பழைய பாக்கிக்கு 2 அணா கட்டிடுறேன், தர்மம் 2 அணா செய்கிறேன், வட்டிக்கு 2 அணா கொடுக்குறேன், அதனால் நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னா. இது அரசனுக்கு துணுக்கிட்டு ஐயம் கொடுக்குறான். என்ன குடும்பம், என்ன வட்டி, என்ன இதெல்லாம் புரியலையே என்று கேட்பார். குடும்பம் நடத்த வேண்டால் என் மனைவி கையில் கொடுக்கிறேன் 2 அணா. 2 அணா கொடுத்தால் அவள் சவைச்சு எனக்கு அறுசுவையாக போடுகிறார், நான் நன்றாக இருப்பதற்கு. பழைய பாக்கி என்றால் என்னுடைய தாய் தந்தர்கள் பெற்றவர்கள் வளர்த்தவர்களுக்கு நான் 2 அணாவை கொடுக்கிறேன் அவர்களுக்கு. மற்றொன்று தர்மம் செய்கிறேன் என்றால் என்னுடைய தங்கை கணவனை இழந்து என் இல்லமே வந்து விட்டார், அவளுக்காக நான் 2 அணா செலவிடுகிறேன். அடுத்ததாக வட்டிக்கு என்றால் என் மகன்கள் 2 வளர்க்கிறேன். நாளைக்கு என்னுடைய வயது முதிர்ந்து கோல் ஊன்றி நடக்கின்ற போது என்னுடைய மகன்கள் என்னை காப்பாற்றுவார்கள், அதனால்தான் 8 அணா இப்படி கொடுத்தேன் என்றார். துணுக்குற்று ஐயமுற்று பூரிப்பிடந்த அரசனோ, நான் இப்படி பெரிய மிகப்பெரிய செல்வந்தனாக இருந்தாலும் என்னால் இது போன்ற சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியவில்லை என்று அறிந்தான், உணர்ந்தான். அந்த நிலத்தையே வாங்கி அந்த விவசாயி கொடுத்தான். அதன் கொடுத்ததனால் அந்த மன்னன் உள்ள பூரிப்போடு ஆட்சி நல்லபடியாக செய்தான். இது தென்கட்சி கோ சுவாமிநாதன் சொன்ன கதை. உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். நன்றி, வணக்கம் அன்பு நண்பர்களே.